இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்பான கிறிஸ்துவ மக்கள் யாவரையும் இந்த காணொலி ஆதரவுக்கு அன்போடு நான் வரவேற்றுக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாள் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி 2021 இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை தோத்திர பண்டிகை ஆதரவுக்கு அன்போடு நான் வரவேற்றுக் கொள்கின்றேன். பற்றுறுதி கொண்ட மக்களே, நான் சொல்வதை கேளுங்கள். நீரோடை அருகில் வளரும் ரோசாவை போன்று மலருங்கள், சாம்பிராணி போன்று நறுமணம் வீசுங்கள். நமது ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம் வாருங்கள், நமது மீட்பின் கற்பாறையை போற்றுவோம் வாருங்கள். அவர் நமக்கு தந்த அனைத்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை நினைத்து நன்றி செலுத்துவோம் வாருங்கள். ஜெபம் செய்வோம். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நான் நன்றி செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு சமயமாக தொழுது கொள்வேன் என்று சொன்ன வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த நன்மைகள் ஆயிரம் ஆண்டவரே, அதை நினைத்தவர்களாக இந்த நாளிலே கொண்டாவே தோத்திரத்தோடு நன்றியோடு நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, இப்பொழுதுமாக திருச்சபையாய் நாங்கள் கூடி வருவோம். முடித்திருநாமத்தை நாங்கள் தொழுது கொள்வோம். எங்களுக்கு கொடுத்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்ததாமே தாமே ஆஸ்வதிப்பீராக. எங்களுடைய நன்றிகளை ஆண்டவரை ஏற்றுக்கொள்வீராக. இந்த ஆவிலே நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், கர்த்தாவே எங்களை வேண்டுதல் மன்றாட்டுகள், எங்களுடைய கர்த்தாவே தியானங்கள் எல்லாம் கர்த்தர் ஆஸ்வதிக்க வேண்டும் என்று உங்களுக்காரங்களை நாங்கள் காண்பி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீரே தொடக்கம் முதல் நிறைவரை உங்களுடைய பிரசன்னத்தால் எங்களை ஆண்டு எடுத்து செல்ல வேண்டுமாய் இறைமகனார் இயேசு கிறிஸ்துவின் வழியாகவே வேண்டுகிறோம். எங்கள் தாயும் தந்தையுமாகிய நல்ல கடவுளே, ஆமென். இந்த ஆராதனை காரணமாகவும் கடவுளின் திருப்பெயருக்கு மாற்றி உண்டாகவும் நாம் அனைவரும் எழுந்திருந்து கிறிஸ்துவை கீர்த்தனைகளே 187வது கீர்த்தனை பாடலை நாம் பாடுவோம். கிறிஸ்துவ கீர்த்தனை 187வது கீர்த்தனை. தந்தை என்னை இயேசுவே, இந்த நேரமே கேட்கின்ற கீர்த்தனை பாடலை யாவரும் எழுந்திருந்து உற்சாகமாக நாம் பாடுவோம்.
அனைவரும் முழங்கால் படியிடுவோம். ஆண்டுடைய திருச்சியானத்திற்கு வந்திருக்கின்றன. நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைவுகள், நம்முடைய மீதுகள் எல்லாவற்றையும் நாம் அறிக்கை செய்வோம். பாவத்தோடு ஆண்டவரை நாம் வணங்க முடியாது. பாவத்தோடு ஆண்டவர்கள் எந்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. பாவத்தோடு எந்த ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர்கள் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறார், பாவியை நேசிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், வா பாவி, மலைத்தில் இல்லாதேவா, உன்னிடத்திலே ஒன்றுமில்லை என்பதை நான் அறிவேன், உள்ளபடியே வா என்று சொல்லி இருக்கின்ற விடமாகவே ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அவருடைய திருச்சினாத்திற்கு வந்திருக்கின்ற நாம் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்து ஆண்டவரின் விலை மதிக்க முடியாத இரக்கத்தை மன்னிப்பையும் நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு கிருபை நிறைந்த ஆண்டவராக, தயவு பெருத்த ஆண்டவராக நம்மத்தில் இருக்கின்றார். அவர்களை நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவரின் மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். பரம தந்தையே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் இந்த உலகில் உள்ள இயற்கைக்கு எதிராகவும் உயிரினங்களுக்கும் விரோதமாக நாங்கள் செய்த பாவங்களை மன்னியும். உமது சுத்தத்தை உலகில் நாங்கள் எண்ணி பார்க்காமல் வாழ்ந்தமைக்காக எண்ணி மனம் வருந்துகின்றோம். நாங்கள் இனி உமக்கு பிரியமாய் நல் மனசாட்சியுடனும் அன்பும் கடவுள் பக்தியும் மற்ற மனிதர்களுக்கும் உயிரினங்களுக்கும் சேவை செய்கின்றவர்களாய் இயற்கையை நேசித்து அதன் பலன்களை மகிழ்ச்சியாய் அனுபவித்து உம்மை எப்பொழுதும் நினைவு கூர்ந்து நன்றி உணர்வோடு இவ்வுலகத்தில் வாழவும் புதிய ஜீவனுள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்திடவும் எங்களுக்கு உதவி புரியும். ஆமேன். யாவரும் எழுந்து நிற்போம். துதி மன்றாட்டை நாம் இப்பொழுது ஏறெடுப்போம். பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதனமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒளிந்து போவதில்லை. உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவனில் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வயலில் உன் வேலைகளின் பலனை சேர்த்து தீர்ந்த போது சேர்ப்பு கால பண்டிகைகளையும் அனுசரிப்பாயாக. சீயோனின் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற அன்பின் ஆண்டவரே, இந்த ஆத்ம வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சென்ற நாட்கள் முழுவதுமாய் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தி தேவையை சந்தித்து கிருபையாக எங்களை அழைத்து வந்தீரை நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தகப்பன் தடி மைந்தனத்தோடு மீது சுமந்து செல்கின்ற வண்ணமாக சென்ற நாட்கள் முழுவதுமாய் சுக வளத்தோடு ஆண்டவரே எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்தீரை நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதுமாய் நாங்கள் திருச்சபையாக கூடி வரவும் திருநாமத்தை பொழுது கொள்ளும் எங்கள் கொடுத்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பக்தன் தாவீது சொன்னவனமாக கடவுள் செய்த எண்ணிறந்த நன்மைகளுக்காக இடத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு சபை நடுவாக தொழுது கொள்வேன் என்று சொன்னவனமாக சென்ற நாட்களில் எங்களுக்கு செய்த அற்புதங்கள், அடையாளங்கள், ஆசீர்வாதங்கள், நன்மைகள் ஏராளம் ஏராளம். ஆண்டவரே, அவைகளை நினைத்து நன்றி எழுதுகளோடு கர்த்தாவை துதிப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. இப்பொழுதுமாக நாங்கள் படைக்கப் போகின்ற காணிக்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆனால் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை காட்டிலும் நாங்கள் உமக்கு கொடுக்கிறதை மிகவும் கொஞ்சம். ஆண்டவரே, இருந்தாலும் ஆண்டவரே, உம்முடைய கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே அன்போடு இந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்வீராக. உமக்கு சாட்சிகளாக நாங்கள் வாழவும், இன்னும் ஆண்டவரே சுவாமி உமக்கு நன்றியதோடு நாங்கள் வாழவும் ஆண்டவர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுது உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தாவே, சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி கீழ்ப்படிதலோடு உடைய வார்த்தைகளை கேட்க கர்த்தர் கிருபை செய்கிறாக. தொடர்ந்து தாதனை பொறுப்படுத்திக் கொள்ளும். நீரை மக்களே தாங்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இறைவனாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம். எங்கள் தாயும் தந்தை மாற்றி நல்ல கடவுளே, ஆமென். திருமண
பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்க என்று தெரிந்து கொள்ளப்பட்ட திருமலை பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். அன்பியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த ஒருத்தரத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திர உடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதார்த்தமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் பிராணிக்கு தக்கதாகவும் தங்கள் பிராணிக்கு மிஞ்சும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாக இருப்பேன். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்புக் கொடுத்தார்கள். ஆதலால் தீத்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே அதை முடிக்கவும் வேண்டும் என்று அவனை கேட்டுக்கொண்டோம். அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்றெல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகிருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். வாசிக்க கூப்பிட்ட வேதபரம் வாசிக்கப்படுகிறது. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. அன்புக்குரிய இறை மக்களே, உங்கள் யாவருக்கும் மீண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் தோத்திர பண்டிகை நம்முடைய ஆண்டிலே கொண்டாடி இருக்க வேண்டும். ஆனால் காலத்தின் கட்டாயமாக இன்றைக்கு நாம் தோத்திர பண்டிகை நம்முடைய ஆலயத்திலே கொண்டாட இயலவில்லை. ஆனாலும் தோத்திர பண்டிகையுடைய செய்தியை நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தீர்மானித்தபடினாலே இன்றைக்கு இந்த தோத்திர பண்டிகை சிறப்பு விருந்தினராக நாம் அழைத்திருக்கின்ற நம்முடைய ஆலயத்தின் அருகாமையிலே இருக்கின்ற KTCSI பொறியியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஜோஸ்வா ஞானசேகர் ஐயா அவர்கள் குடும்பமாக வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை நம்முடைய திருச்சபையின் சார்பாக அன்போடு நான் வரவேற்றுக் கொள்கின்றேன். கடவுள் அவர்களையும் அவருடைய பணிகளையும் அவருடைய ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவர்களை இப்பொழுது நமக்கு முன்பதாக கடந்து வந்து ஆண்டுடைய செய்தியை வழங்கும்படியாக அன்போடு ஐயா அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அவரை நான் வரவேற்கின்றேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாளிலே கூட உங்களோடு வந்து நான் நிற்பதற்கு ஆண்டவர் கொடுத்த இந்த கிருபைக்கான ஆண்டவருக்கு நான் கோடி நன்றிகளை செலுத்துகிறேன். கோவை திருமண்டலம் நீலகிரி வட்டகை CSI சென்ட் ஆண்ட்ரூஸ் ஆலயத்தின் அருமங்காட்டு சபையிலே வந்து இந்த 2021ஆம் ஆண்டு ஸ்தோத்திர பண்டிகையிலே கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள என்னை அன்போடு அழைத்த இந்த ஆலயத்தினுடைய ஆயர் தலைவர் ரெவரண்ட் சாந்தரூபன் அவர்களுக்கும் செயலாளர், பொருளாளர் மற்றும் கமிட்டி அங்கத்தினர்கள் மற்றும் DCPC மெம்பர்ஸ் மற்றும் சபை மக்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எங்களுடைய நான் சார்ந்திருக்கிற CSI பொறியியல் கல்லூரி கேத்தியின் சார்பாக உடைய தலைவர் நம்முடைய பேராயர் அருள் திரு திமோத்தி ரவிதர் சார்பாகவும் எங்களுடைய காவலாளர் அட்வொகேட் நேசமல்லின் சார்பாகவும் எங்கள் கல்லூரிய பேராசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்கள், அலுவலர்கள் மற்றும் மாணவ மாணவர்கள் அனைவரின் சார்பாகவும் உங்களுக்கு அன்பான வாழ்த்துக்களை எங்களுடைய கல்லூரியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே கூட நாம் இந்த ஸ்தோத்திர பண்டிகையை நாம் மிக கிராண்டாக விசேஷ விதமாய் கொண்டாடி இருக்க வேண்டும். ஆனாலும் ஆண்டவருடைய திட்டம் 2021ஆவது ஆண்டினுடைய இந்த ஸ்தோத்திர பண்டிகையை நாம் இந்த காணொலி காட்சியாக நாம் கலந்து கொண்டிருப்பது ஆண்டவருடைய கிருபை தான், அந்த சித்தம் தான். இதை ஏன் என்று நாம் கேட்க முடியாது. ஆனால் இந்த வாய்ப்பை கொடுத்த நம் தேவனுக்கு நாம் நன்றிகளை ஏறெடுப்போம். இதனால கூட இந்த நன்றி அல்லது ஸ்தோத்திர பண்டிகையை பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு வகையிலே கொண்டாடி கொண்டிருந்தோம். இந்த நாளிலே இப்படி ஒரு காணொலி காட்சியிலே நாம் கலந்து கொள்வது மிகவும் விசேஷமாக இருக்கிறது, ஒரு சிறப்பானதாக இருக்கிறது, ஒரு புதுமையானதாக இருக்கிறது. எனவே தேவ பிரசன்னம் இறங்கும்படியாக ஒரு நிமிடம் தங்களை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், அல்லேலூயா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ராஜ
உம் பிரசன்னம் போதுமையா, இப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அன்பு தெய்வமே, பரமபிதாவே, உங்க பிரசனத்துக்கு நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா. எப்பொழுதெல்லாம் உங்க பிரசனத்துக்கு வரும் பொழுது ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. ஆண்டவரே, அந்த கிருபைக்காக, அந்த இரக்கத்துக்காக நாங்கள் கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே, உங்க பிரசனத்தை எங்களுக்கு தர வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உங்க பிரசனத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். இன்னும் அப்பா உம்மை நாங்கள் நெருங்கி சேர வேண்டும். நீர் யாருன்னு நாங்கள் அறிந்து கொண்டு உமது நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ள வேண்டும் அப்பா. அதற்காக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். நாங்கள் அப்பா தூரத்தில் இருந்தாலும் சமீபத்தில் இருந்தாலும் நீ எல்லாவற்றுக்கும் தேவனாய் இருக்கிறீர் அப்பா. எங்கெல்லாம் நாங்கள் இருக்கிறோமோ அங்கெல்லாம் உமது ஆவியானவர் தாமே எங்களை வழிநடத்துகிற தயவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்தும். இப்பொழுது கூட உமது கிருபையின் பிரசனம் எங்களோடு தங்கி இருக்க வேண்டுமா செபிக்கிறோம். அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட வேண்டுமா செபிக்கிறோம். உங்க பிரசனம், உங்க கிருபை ஒவ்வொரு வீட்டிலும் இறங்க வேண்டுமா செபிக்கிறோம். இந்த நாள் ஒரு விசேஷ நாளா இருப்பதினாலே குடும்பமாய் சேர்ந்து உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. உமது கிருபையின் பிரசனத்தை நாங்கள் கேட்க எங்க செவியை திறந்து கொடுங்க. அடியனுடைய வாய்க்கு காவல் வைங்க. உங்க சித்தமானதை மாத்திரம் நான் பேச தேவ பிரசன்னத்துக்குள்ள இருக்கிறோம் என்ற உணர்வோடு இருக்கிறது காரணம் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வழி நடத்தும். துதி கரணம் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இதனால் ஒரு விசேஷ நாள். நாம் இதை நன்றி படையல் ஆராதனை அல்லது ஸ்தோத்திர பண்டிகை என்று ஆண்டவர் நமக்கு இந்த வருடம் முழுவதும் செய்த நன்மைகளுக்காக நம் ஸ்தோத்திர படைகளை ஏறெடுக்க நாம் குறிக்கப்பட்ட நாள். நம்முடைய பேராயத்தில் எல்லா ஆலயங்களிலும் இந்த நாட்களிலே இந்த விதமான ஒரு பண்டிகை நடைபெறுவது வழக்கம். அதே போல் நம்முடைய ஆலயத்திலும் நடைபெறும் என்ற நம்பிக்கையோடு நாம் ஆரம்பித்தோம். ஆனாலும் சூழ்நிலையின் காரணமாக நாம் அதை நடத்த முடியாவிட்டாலும் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இந்த நாளிலே கூட ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிற காரியம் என்னவென்றால், நன்றி தெரிவிக்க நாம் மறக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நாம் நன்றியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏனென்றால் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18, 19, 20 ஆகிய 3 வசனங்களை படிக்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடு ஒரு கீழ்ப்படுகிறது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 20ஆம் வசனம் தெளிவா சொல்றது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆண்டில் கூட இந்த ஸ்தோத்திர பண்டிகை என்று சொல்லப்பட இந்த ஆண்டு இந்த வசனத்தை என்னோடு பேசினார். நாம் எப்பொழுதும் நாம் ஸ்தோத்திர பலிகளை எடுக்கிறோம். நினைக்கிறோம் நம்ம சந்தோஷமா இருந்தா மட்டும்தான் ஸ்தோத்திரம் கொடுப்போம். கொஞ்சம் சோகமாச்சு, வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டம் வந்துச்சுன்னா நம்ம ஸ்தோத்திரத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாம ஆயிடும், அல்லது வேதத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாம ஆயிடும், ஆலயத்துக்கு போறதை கூட குறைச்சிருப்போம். ஆனா இந்த இடத்துல பாருங்க, எப்பொழுதும்
எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரிக்க வேண்டும். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக மாத்திரமல்ல, நம்முடைய கஷ்டங்கள் இருந்தாலும் அப்பொழுது என்ன செய்யணும்? நாம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திர பலிகளை எடுக்க வேண்டும் எப்பொழுதும் அப்படின்னு சொல்றார். இந்த வார்த்தை கேட்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்குது. 1 தெசலோனிக்கேயர் 5:18 பார்த்தீங்கன்னா இவர் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்கு உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இந்த நாளில் கூட நாம் யோசித்து பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம் சொல்லுவது அல்லது நன்றி சொல்லுவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. தேவ சித்தத்தை நிறைவேற்றதான் நீயும் நானும் இந்த நாளிலே வந்திருக்கிறோம். நாம் எப்பொழுதும் நன்றியோடா இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு கொடுத்த இந்த உயிர் கொடுத்ததற்காக, இந்த மூச்சு கொடுத்ததற்காக, நீங்க போன ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்ல பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் பற்றாக்குறையினால எத்தனை பேர் உலகத்துல மாண்டு போயிருக்கிறாங்க. இலவசமா கிடைத்த ஆக்சிஜன் கிடைக்காம, ஆர்டிபிஷியலா வைக்கிறதுக்கு இடம் கிடைக்காம ஆம்புலன்ஸ் லைன்ல நின்று ஆம்புலன்ஸ்லயே செத்து போன நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் உங்களை என்னையும் உயிரோடு வைத்திருப்பது ஒரு சுத்த கிருபை, ஒரு சுத்த சித்தம், ஒரு திட்டம். அப்ப இதற்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அப்படி சொல்லி கொண்டு போனா நிறைய காரியங்கள் உண்டு. எத்தனையோ பேர் ஆக்சிடென்ட்ல மறிக்கிறாங்க, எத்தனையோ பேர் சுகவீனத்துல மறிக்கிறாங்க, பலவீனத்துல மறிக்கிறாங்க. என்னுடைய கிளாஸ்மேட் ஒருத்தன், எனக்கு வயசு, அவன் ஒரே வயசு, ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, உடனே அந்து போயிட்டான். எங்கிருந்தா நினைக்கிறீங்க? KMCHல வேலை செய்யறான். கோயம்புத்தூர் KMCHல அந்த ஏசியினுடைய சூப்பர்வைசர், இன்ஜினியர், அவர் ME. ஆனா அங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்கார்ந்து என்ன செய்யறாங்க? உட்கார்ந்து மயக்கம் போடுறான். உடனே எடுத்துட்டு போய் உள்ள போறாங்க, ஹார்ட் அரெஸ்ட்ங்கிறாங்க. எவ்வளவு நேரம் கொடுத்துமே எல்லா சீஃப் டாக்டர்ஸ் எல்லாரும் வந்து பார்த்துமே உயிர் கொடுக்க முடியல. இதே பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் எனக்கு இதே மாதிரி தான் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. நான் நைட்டு பூரா இருந்தேன், காலையில் இருந்தேன், மத்தியானம் ஒரு 3 மணி வரைக்கும் நான் உயிர் கொடுத்து செக் பண்ணி பார்த்தா ஒரு பிளாக் இருக்குன்னு சொல்லி ஸ்டண்ட் வச்சு நின்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கிறேன். யோசிச்சு பாருங்க, நான் நீலகிரியிலிருந்து நான் சேலம் போய் சேலத்தில் வீட்டில் இருந்து அடுத்த நாள் சாயங்காலம் வரைக்கும் எனக்கு உயிர் கொடுத்து காப்பாத்தி இப்ப நிக்க வச்சிருக்கிறார். அப்ப இது தேவனுடைய சித்தமா இருக்குது. அதே பாருங்க, ஆஸ்பத்திரிக்குள்ள இருக்கிற ஒருத்தருக்கு உயிரை காப்பாற்ற முடியல. இப்ப யோசிச்சு பார்க்கும்போது அவர் நம்ம மேல வைத்திருக்கிற கிருபை, நம்முடைய திட்டம் பெரிதாக இருக்கிறது. அதற்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும். நன்றி சொல்லி என்ன செய்யணும்? அவரை நாம் ஆராதிக்க வேண்டும். ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். நான் நினைக்கும் போதெல்லாம் நன்றி சொல்லுவேன். எத்தனை பேர் ஹார்ட் அட்டாக்ல இருக்கிறாங்க? எத்தனை பேர் ஹார்ட் அட்டாக்ல? எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து எனக்கு சொன்னாங்க, வந்துருச்சுங்கிறாங்க. நான் நடந்து போயிட்டு இருக்கிறேன், நடக்காதீங்க, ஸ்ட்ரெச்சர்ல வச்சு கூட்டிட்டு போறேங்கிறாங்க. நீங்க அமைதியா இருங்க, பேசாதீங்க, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுங்கிறாங்க. எனக்கு அப்பதான் தெரியுது, ஓ ஹார்ட் அட்டாக். அந்த ஹார்ட் அட்டாக்ல படுக்க வைக்கும் போது நம்ம வருவோமா, திரும்பி வருவோமா, போவோமான்னு கூட தெரியல. ஆனா ஆண்டவர் பாருங்க, உயிரை கொடுத்தாரு. எத்தனையோ பேருக்கு உயிர் கொடுக்காம இருக்கிறாரு. எத்தனையோ பேர் எடுத்துக்கிட்டாரு. கொரோனா யோசிச்சு பாருங்க, நல்ல பயமானா இருந்தாங்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்கிறாங்க, இறந்து போயிட்டாங்க, மூச்சு போட முடியலங்கிறாங்க. உங்களுக்கு மூச்சு கொடுத்துருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் புயல் அடிச்சுட்டு போறாங்க, மணல் அடிச்சுட்டு போறாங்க, எத்தனையோ சாப்புகள். ஆனாலும் ஆண்டவர் உங்களை நினைச்சிருக்காருங்க, காப்பாற்றி வைத்திருக்காரு. நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும். ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதே எபேசியர் 5:17 பாருங்க, ஆகையால் நீங்கள் மத்தியர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னது உணர்ந்து கொள்ளுங்கள் என்கிறார். அப்ப கர்த்தருடைய சித்தம் என்னன்னா, அவருக்கு நன்றி சொல்வது கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. எப்படி நாம் கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்வது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3 விதமான மக்களை வேதத்தின் அடிப்படையில் நாம் தியானிக்க இருக்கிறோம். 3 விதமான மக்கள். எந்த மக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, சில மக்களுக்கு ஆசீர்வாதம் பெற்ற பின்னாண்டதான் நன்றி சொல்லுவாங்க. ஆசீர்வாதம் பெற்ற பின்னாண்டதான் நன்றி சொல்லுவாங்க. ஆஃப்டர் த பிளஸிங் they will praise God. அப்படிப்பட்ட ஜனங்கள் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க யாருன்னா இஸ்ரவேல் மக்கள். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த 15ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 1, 2, 3 வசனங்கள் படிக்கும்போது, அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் கடலில் தள்ளினார், கர்த்தரை பலனும் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன்,
அவருக்கு ஸ்தலத்தை வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உணர்த்துவேன். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தரே என்பதை அவருடைய நாமம் என்று சொல்லி அவரை புகழ்ந்து பாடுறாங்க. இதே மக்கள் 14ஆம் அதிகாரத்தினுடைய முன்னாண்ட பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க பாருங்க. 14ஆம் அதிகாரத்துல பாருங்க, 10ஆம் வசனம் பாருங்க. பார்வோன் சமீபத்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றால் வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலே புறப்பட பண்ணியதற்கு எங்களுக்கு இப்படி செய்வதற்கு என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும் போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகுவதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாய் இருக்குமேன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல பாருங்க, ஒரு கஷ்டமான சூழ்நிலை. இஸ்ரவேல் மக்கள் ஒரு முன்குறித்து வர ஆண்டவர் 430 வருஷம் அவங்க அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. ஆபிரகாம் கொடுத்த வாக்கின்படி என்ன செய்யறாங்க? உங்களை எல்லாம் 430 கழிச்சு உங்களை கூட்டிட்டு வந்து பாலும் தேனும் ஒழுகிற தேசத்துக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு. கொடுத்து கூட்டிட்டு வர்றாரு. கொடுக்கும் போது அழகா கூட்டிட்டு வர்றாரு. எப்படி விட்டு வர்றாருங்க? வெள்ளி பொண்ணு எல்லாருக்கும் பைபிள் படிச்சு பாத்தீங்கன்னா எல்லாம் கொடுத்து சகல விதமான ஆசீர்வாதங்களை வச்சு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. ஆனா முன்னால செங்கடல் இருக்குது, பின்னாடி பார்வோன் வந்த உடனே என்ன சொல்றாங்க பாருங்க, என்ன இப்படி பண்றீங்க? அங்கேயே இருந்திருப்போமே, அங்கேயே நாங்க செத்துருப்போமே, எங்களே இப்படி சாக்கடிக்கிறீங்கன்னு சொல்லி புலம்புறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? 14ஆம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா, நீங்கள் சும்மா இருக்கிறது என்று சொல்றாரு. அப்போ ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறாரு. நீங்க சும்மா இருந்து பாருங்க, எனக்கு நன்றி சொல்லிட்டு இருங்க, என்ன சார்ந்திருங்கன்னு சொல்றாரு. ஆனா இவங்க முறுமுறுத்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்யறாரு பாத்தீங்கன்னா, அவருடைய திட்டப்படி அவருடைய சித்தப்படி என்ன செய்யறாங்க? அவருடைய ஆசீர்வதிக்கிறார். எனக்கு சிறுவலை ஆசிரியர் பிரியமா இருந்து சொல்ற தெய்வம் என்ன செய்யறாருங்க? இந்த வனாந்தரத்திலே 6 லட்சம் புருஷர்கள் வயப்படம் 20 லட்சத்துக்கு மேற்பட்ட பிள்ளைகள், ஆடு மாடல 30 லட்சம் மேல ஜனங்களை அழகாக நடத்திட்டு வர்றாரு. எப்படி நடத்திட்டு வர்றாரு பாருங்க. செங்கடல் முன்னாடி இருக்குது. செங்கடல் என்ன செய்யறாருங்க? மோசை எடுத்து அந்த கோலை போடுகிறது. கோல் போட்டோன்னு என்ன இருக்குங்களா? வெற்றாந்தரையாய் மாறுகிறது. யோசிச்சு பாத்தீங்கன்னா, மழை பெஞ்சதுன்னா உடனே அந்த சேர் ஆகி ஒரு மாதிரி ஆகி ஃப்ளோர் ஒரு மாதிரி இருக்கு. ஆனா மழை தண்ணி இருந்த இடத்துல அவர் வெட்டாந்தரையாய் ஆக்கி அழகா நடந்து போகும்படியாய் செய்கிறது தேவனா இருக்கிறார். பாருங்க, செஞ்சு கூட்டத்தை என்ன செய்யறாங்க? அடுத்த பக்கம் விட்டுறாரு. ஆனா பின்னாடி வந்த பார்வோன் என்ன செய்யறாங்க? அந்த தண்ணிக்குள்ள அடிச்சு முழுகடிச்சு போறாங்க. நமக்கு கதை தெரியும், அதனுடைய இன்சிடென்ட் நமக்கு தெரியும். இஸ்ரவேல் மக்கள் காணிச்சது அற்புதம். எல்லாத்தையும் அடிச்சு போட்டுதான் என்ன செய்யறாங்க? அவங்க துதிச்சு பாடுறாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி சூழ்நிலை தான் நிறைய நேரங்களில் நாம ஆசீர்வாதத்தை பெற்ற பின்னால்தான் நம்புறோம். இப்படிதான் நம்மளோட ஆராதனை செஞ்சாருங்க. ஆனா ஆண்டு எதிர்பார்க்கிறது என்னன்னா, எப்பவும் அவரை நம்ப வேண்டும், எப்பவும் அவருக்கு நாம் ஸ்தோத்திரம் பலியிட வேண்டும். இது 15ஆம் அதிகாரத்தை பாருங்க, 11ஆம் வசனம் பாருங்க. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்வருமாயிருக்க உமக்கு ஒப்பானவர் யார்? துதித்து பாடுறாங்க. அதே மக்கள் முறுமுறுத்த மக்கள் என்ன செய்யறாங்க? அவரை துதித்து பாடுறாங்க. ஆனா நாமத்தை மகிமைப்படுத்துறாங்க. 18ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் சதா காலங்களிலாகிய என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுவா அப்படின்னு சொல்லி பாடுறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, மிரியாம் என்ன செய்யறாங்க? அதற்காக கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரைகளையும் குதிரை வீரர்களையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினார்கள். உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில மாங்கா போன்ற கசப்பு வரலாம், பெரிய பிரச்சனைகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம். நம்ம என்ன செய்ய வேண்டியது இல்லைங்க, கவலை கலங்க தேவையில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்மளை வழி நடத்துகிறார். அப்போ நாம் எப்பொழுதும் நன்றி சொல்ல வேண்டும் என்பது அவருடைய சித்தமாய் இருக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, தேவன் எப்பொழுதுமே அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு கரெக்டா இருப்பார். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போது என்ன செய்யறாருங்க? கெத்செமனே தோட்டத்துல, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுக்கலாம், நீங்க விட்டுமானாலும் என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தை நீக்க, உம்முடைய சித்தத்தை செய்ய நான் ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லி தேவ சித்தத்தை நிறைவேற ஒப்புக் கொடுக்கிறார். இப்ப நீங்களும் நானும் அது கஷ்டமா இருந்தாலும் சரி, நஷ்டமா இருந்தாலும் தேவ சித்தத்தை நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அது சந்தோஷமாய் மாறும், அது ஆசீர்வாதமாய் மாறும். அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியுங்க? இந்த 15ஆம் அதிகாரத்துல மோசேயும் மிரியாம் மக்கள் எல்லாம் சொன்னபடி தேவனை நாம் நன்றியோடு ஆராதிக்க முடியும். நமக்குள்ள இருக்கிற அந்த பயம், நமக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் என்ன செய்யக்கூடாதுங்க?
அதிகமா இல்லாதபடிக்கு நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆண்டவர் கொடுத்தது இந்த பெஸ்ட் ஒன்னா கொடுப்பாரு. எங்களுக்கு அவங்களுக்கு அது கொடுத்திருக்கிறார்களே, இவங்களுக்கு எனக்கு கொடுத்தது சந்தோஷம், எனக்கு இதை கொடுத்திருக்காரு சந்தோஷம், இதற்கு நன்றி, இதற்கு நன்றி என்று சொல்லி இஸ்ரவேல் மக்கள் வந்திருந்தாங்கன்னா சந்தோஷமா இருக்கு. ஆனா என்ன பண்ணாங்க, அந்த முறுமுறுப்பு ஆரம்பிச்சதுனால என்னாச்சு தெரியுங்களா, காரணம் சுதந்திரிக்க முடியாம போயிட்டாங்க. கானான சுதந்திரம் முடியாம போயிட்டாங்க. நீங்களும் நானும் பரம கானானை நாம் சுதந்திரிக்க வேண்டும். அதற்கு என்ன செய்யக்கூடாதுங்க, முறுமுறுக்க கூடாது. ஆண்டவரத்துல ஏன்னு கேள்வி கேட்கக்கூடாது. ஆண்டவரே நீர் கொடுத்ததற்கு ஸ்தோத்திரம், உங்க சித்தப்படி செய்ய ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு கொடுத்த வேலைக்கு நன்றி, எனக்கு கொடுத்த வீட்டுக்கு நன்றி, காருக்கு நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி அப்பா, உங்க சுத்த கிருபை உமக்கு நன்றின்னு சொல்லி அவருக்கு நன்றி சொல்லி இருந்தா தான் நானும் நீங்களும் பரலோகத்துக்கு போக முடியும். இங்க வாழ்றது எதுக்குன்னு சொன்னா பரலோகம் போவதற்காக. எல்லா சம்பத்து கொடுத்திருக்கிற ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்க எதுக்காகன்னு சொன்னீங்கன்னா, அவர் எதுக்காகங்க, நம்முடைய ஆசீர்வாதத்தை வைத்து சந்தோஷமாய் பார்த்து ஒரு கூட்ட ஜனங்களை கூட்டிக் கொண்டு என்ன சொல்லணுமாமா, பரம கானானை அவரை தரிசிக்க அவரோடு செல்ல வேண்டும். அதற்கு ஆயத்தமாக, அதற்கு தான் நம்மளை வச்சிருக்கிறாரு. அந்த நேரத்தில் நிக்கிற நீங்களும் நானும் எல்லாவற்றிற்காக நன்றி சொல்ல வேண்டும். எப்பொழுதும் நன்றி சொல்ல வேண்டும். ஆண்டவரே நமக்கு நன்றி, எனக்கு கொடுத்திருக்க பலவீனத்திற்கு நன்றி ஆண்டவரே, கஷ்டத்துக்கு நன்றி. இஸ்ரவேல் மக்கள் அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா பரம கானானை தரிச்சிருப்பாங்க. ஆனா என்ன பண்ண முடியலைங்க, அந்த முறுமுறுத்தாங்க. ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் சொல்லிட்டாரு, இவங்க நான் விடவே மாட்டேன். இங்கேயே சுத்திட்டு 40 வருஷம் சுத்தி இங்கேயே சாப்பிட்டு புது ஜெனரேஷன் என்ன பண்றாங்க, யோசுவா தலைமையில கானானுக்குள்ள போறாங்க. இப்ப நீங்களும் நானும் ஆண்டவருடைய திட்டப்படி படைக்கப்பட்டிருக்கிறோம், சித்தப்படி நடத்தப்பட்டிருக்கிறோம். நன்றி உள்ளவர்களாக இருந்து என்ன செய்யணும்னா பரம கானானை நாம் தரிசிக்க வேண்டும். முதலாவதாக நம்ம ஆசீர்வாதத்தை பெற்ற ஜனங்களாய் நன்றி சொல்லாதபடிக்கு எப்பொழுதும் நன்றி சொல்வதாய் இருக்க வேண்டும். இரண்டாவது ஒரு ஜனங்கள் இருக்கிறாங்க, சண்டைக்கு முன்னாடியே ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்றதுக்கு முன்னாடியே நன்றி சொல்லுவாங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா யோசபாத் ராஜாவுடைய வாழ்க்கை. யோசபாத் ராஜாவுடைய வாழ்க்கையில ஒரு ராஜா, நல்ல ஒரு ராஜா. அவர் என்ன செய்யறாரு, 1ஆம் வசனத்துல பாருங்க, பக்கம் 564, மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு அம்மோனுக்கு எதிராக யோசபாத் மூலமாக யுத்தம் பண்ண வராங்க. ஃபர்ஸ்ட் சண்டைக்கு வந்துட்டாங்க. என்ன செய்யறாரு பாருங்க, உடனே என்ன செய்யறாரு பாருங்க, அவர் என்ன செய்யலைங்க, போய் ராணுவத்தை கூட்டல, ராணுவ வீரர்கள் தலைவர்கள் வாங்க சண்டைக்கு வந்துட்டாங்க, என்ன செய்யறாங்க, என்ன செய்யறாருங்க, நேரா போய் என்ன செய்யறாருங்க, 5ஆம் வசனத்துல பாருங்க பாத்தீங்கன்னா 3ஆம் வசனத்துல, அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவைகள் உபவாசத்தை குறுவித்து என்ன செய்யறார்கள், கர்த்தரை தேடுகிறார். கர்த்தரை தேடுறார். கர்த்தரை தேடி என்ன செய்யறாருங்க, அவர் ஆலயத்துக்கு போய் நிற்கிறார். அந்த இடத்துல பாருங்க, அவர் தேடி நின்று பின்னாலே அப்படி பார்த்து இந்த வசனம் நமக்கு தெரிஞ்சதுதான். ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா 2ஆம் வசனத்தை சொல்றாரு, எங்கள் தேவனே அவர்களை நியாய தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக இருக்க எங்களுக்கு பலனில்லை, நாங்கள் செய்ய வேண்டியது என்னது எங்களுக்கு தெரியவே இல்லை. ஆகையால் என்ன செய்துங்களா, எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. பிரச்சனைகள் வந்த உடனே, கஷ்டம் வந்த உடனே நம்ம என்ன சொன்னோன்னு, ஆண்டவரே நான் உண்மையே நோக்கி இருக்கிறேன், நீங்க ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே, நீங்க செய்வீங்க நான் நம்புறேன் ஆண்டவரே, எனக்கு செய்யுங்க உங்களால முடியும்னு சொல்லி நம்ம அவரை என்ன செய்ய வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். யோசபாத் அழகா செய்யறாரு. செஞ்ச உடனே பாருங்க, உடனே சொல்றாருங்க, உன்னை இறங்கி ஒரு ஆசிரியர் ஆசாப்பின் புத்திர மேல ஒரு ஆண்டவருடைய அவையில இறங்கி சொல்றாரு, நீங்க பயப்படாம கலங்காம நாளைக்கு என்ன செய்வார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் சொல்றாரு. யுத்தம் கர்த்தருடையது உங்களுடையதாகன்னு சொல்லி பிடிக்கிறாரு. அப்ப என்ன செய்யறாருங்க யோசபாத், ஃபர்ஸ்ட் செய்யறத ஆண்டவரை தேடி ஜெபம் பண்றாரு. இரண்டாவது என்ன செய்யறாரு பாத்தீங்கன்னா, தேங்க்ஸ் கிவிங் பண்றாரு. என்ன சொல்ல பாருங்க, கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை உள்ளது என்ன சொல்லி அவனே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நாமத்தை மகிமைப்படுத்துறார். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, விசுவாசத்தினால் அவர் என்ன செய்யறாருங்க இந்த காரியத்தை சொல்றார். மூணாவது பாத்தீங்கன்னா, பாடல்களை பாடி அவரை மகிமைப்படுத்துகிறார். பாடலை பாடின 22ஆம் வசனம் பாருங்க, பாடி துதி செய்ய தொடங்கின போது பாருங்க, அவங்களுக்குள்ள என்ன ஆயிடுச்சுங்களா, சண்டை போட்டு அவங்க எல்லாம் ஓடி போறாங்க. ஓடி போய் என்ன செய்யறாங்க, அந்த 25ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, போய் கொள்ளையடிச்சு என்ன செய்யறாங்களே, பராக்காவுல கூடி கர்த்தருக்கு மகிமைப்படுத்துறாங்க. 3 நாட்கள் கொள்ளையடிக்கிறாங்க. இந்த இடத்துல பாருங்க, பிரச்சனை வந்த உடனே ஆண்டவரை நோக்கி பார்க்கிறாங்க.
ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நன்றி செலுத்தி அவரை மகிமைப்படுத்துறாங்க, அவருக்கு தேங்க்ஸ் கிவிங் பண்றாங்க. நீங்க தான் எல்லாம் சொல்லி அவரோட ஞாபகத்தை மகிமைப்படுத்தி எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல ஆண்டவரே, நீங்களே செஞ்சு கொடுக்கணும்னு சொன்ன உடனே ஆண்டவர் செஞ்சு என்ன செய்யறாருங்க, சும்மா இருந்த மக்களுக்கு 3 நாட்கள் கொள்ளையடிக்கிற அளவுக்கு பொருளை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். இப்போ நீங்களும் நானும் எந்த இடத்துல யோசிச்சு பார்க்கும்போது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்முடைய காரியம் என்னவா இருக்கு யோசிச்சு பாருங்க. உடனே ஆண்டவரை தேடுறோமா, அல்லது வேற யாருக்காவது போன் பண்ணி இப்படி ஆகிட்டேனே அப்படி ஆகிட்டேன் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி கேட்கிறோமா, அல்லது நம்ம புலம்புறோமான்னு யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல யோசபா தெளிவா சொல்றாரு, கர்த்தரை தேடுவதற்கு அவன் செய்யற முகாந்திரம் பண்ணினான். கர்த்தரை போய் என்ன செய்யறான், ஒண்ணும் இல்லாண்டவர் எனக்கு பலனே இல்லாண்டவே என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டு இருக்கிறான். நீங்க நான் சொல்ல வேண்டியதுதான், உங்க சித்தர் எனக்கு தெரியல ஆண்டவரே, நீங்க செய்யுங்க ஆண்டவரே, நீங்க செய்யுங்க என் வாழ்க்கையில நீங்க செய்யுங்கன்னு சொல்லி அவரிடத்துல என்ன செய்ய வேண்டும், நாம் விட்டுவிட வேண்டும். விட்டுவிட நிச்சயம் என்ன செய்வாங்க, ஆண்டவர் இறங்கி இந்த காரியத்தை செய்தது போல வெற்றியை கொடுக்கிறார். முதலாவது வெற்றியை கொடுத்து, இரண்டாவது என்ன செய்யறாருங்க, பொருளாதாரத்துல ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அப்போ நீங்களும் நானும் பிரச்சனை வந்த உடனே ஆண்டவர் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் மகிமையானவர், அவர் இரக்கமுள்ளவர் சொல்லி அவரை நாம் துதித்து நாம் நன்றி சொல்ல வேண்டும். இந்த இடத்துல நாம் நன்றி படையில ஆராதனை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நன்றி 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 என்று சொல்லி எவ்வளவு நன்றி நான் சொல்லிக்கொண்டே போகலாம். நீங்க சொல்லி பாருங்க, நிச்சயம் ஆண்டவர் என்ன செய்வார், நம்மளை ஆசீர்வாதத்தை நடத்துவார். முதலாவது பார்த்தோம், ஆசீர்வாதம் பின்னாடி நன்றி சொன்னதை பார்த்தோம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா சண்டைக்கு முன்னாடியே அல்லது ஆசீர்வாத பெறுவதற்கு முன்னாடியே என்ன செய்யறாங்க, நன்றி சொல்றாங்க. இந்த இடத்துல யோசிச்சு பார்த்தா சண்டைக்கு போற இடத்துல போய் பாட்டு பாடுறாங்க. இடத்துல பார்த்து வசனம் அழகா சொல்றது பாருங்க, 21 வசனம் பாருங்க. அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் அங்க நிக்க வைக்கிறார். பயத்தை நிக்க வச்சு செய்யறாங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதுன்னு சொல்லி பாட சொல்றாரு. ஆச்சரியமா இருக்கு, இப்படி ஒரு இடத்துல பண்றாங்களே. ஆனா பாடல் பாடின தொடங்கின உடனே யோசிச்சு பாருங்க, அடிச்சுக்கிறாங்க 22 வசனத்துல. அம்மோன் பத்திர மோப அவங்களை அடிச்சுட்டு ஓடி வெட்டுண்டு இங்க ஓடி எல்லா பொருளும் ஓடி போய்க்காரு. 3 நாட்கள் பெராக்காவில் கொள்ளை பார்த்தீங்கன்னா 25 வசனத்துல 3 நாட்களை கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மீதியா இருந்தது. அத்தனை பொருள் ஆண்டவர் கொடுக்கிறார். அப்ப ஆண்டவருடைய சித்தப்படி இருக்கிறதுனால தேவனை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. மூன்றாவது, ஒரு சில மக்களை பார்க்கிறோம், ஆண்டவருடைய பிரச்சனையின் மத்தியில, கஷ்டத்தின் மத்தியில ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நமக்கு நல்லா தெரிஞ்ச மக்கள் தான் யாருங்க, தானியேலோட வாழ்க்கையில எடுத்து பாருங்க. நமக்கு தெரியும், தானியேல் பிரேயர் பண்றது பிடிக்கல. அவங்களுக்கு ஏன் பிடிக்கல, பிரேயர் பண்றது பிடிக்கல, தானியேலோட வளர்ச்சி பிடிக்கல. எப்படியாவது தானியேல் எடுத்துடணும், சிங்கக்கேபிளுக்கு போட்டுடணும், அடுத்த ராஜாக்கு முன்னாடி தானியேலை கேவலப்படுத்தணும்னு நினைச்சு என்ன செய்யறாங்க, அவங்க சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, ஜெபம் பண்ணக்கூடாது, யாரும் 30 நாளைக்கு யாருமே பிரேயர் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணுங்க, ராஜாவுக்கு முன்னாடி எல்லாரும் அப்படியே இருக்கணும்னு சொல்லி என்ன செய்யறாங்க, பாத்தீங்கன்னா சட்டத்துல கையெழுத்து போட்டுறாங்க, கையெழுத்து வாங்கிறாங்க. 7ஆம் வசனம் பாருங்க, 6ஆம் வசனத்துல, எவனாகிலும் 30 நாள் வரை ராஜாவாகி உண்மை தவிர எந்த தேவனையாவது மனுஷனையாவது நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கீழே போடப்பட்டு ராஜாக்களை பிறப்பித்து உறுதியான தாக்கீல் செய்யப்படும் என்று ராஜ்யத்துடைய எல்லா பிரதானிகளுக்கும் சொல்றாங்க. யாருக்காக சொல்றாங்க, நீங்க யாருமே ஆண்டவரை ராஜாவை யாரையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. உடனே தானியேல் என்ன செய்யறாரு பாருங்க, 10ஆம் வசனம் பாருங்க. தானியேலோ வென்றார், அந்த பத்திரத்திலே கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தெரியும் தானியேலுக்கு. ஆனா என்ன செய்யலைங்க, அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. எருசலேமுக்கு நேராக கதவை மூடலைங்க, பலகனை திறந்து வச்சு என்ன செய்யறாருங்க, அவர் ஜெபிக்கிறார். ஆண்டவர் நோக்கி என்ன செய்ய, எருசலேமை நோக்கி ஜெபிக்கிறார். என்ன செய்யற சிலர் ஆண்டவரே சொல்லி 3 படிக்கிட்டு ஜெபிக்கிறார். உடனே என்ன செய்யறாங்க, தரியூர் அற்புக்கு அவனை சிங்கக்கேபில போட்டுறாங்க. ஆனா சிங்கக்கேபில் நடந்தவங்களுக்கு தெரியும், சிங்கங்கள் வாய் கட்டப்பட்டுச்சு. ஆனா ராஜாவுக்கும் போச்சு. அந்த படிச்சு பாத்தீங்கன்னா 20ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனாகி உன்னை சிங்கங்களின் தப்பிக்க வல்லவராக இருந்தாரா என்று கேட்டார். அதற்கு ராஜா ஆமான்னு சொல்லி என்ன செய்யறாருங்க, அவங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துறாரு. அப்ப பாத்தீங்கன்னா
ஆண்டவர் எப்பொழுது நன்றி சொல்லிட்டு இருக்கிறார். பிரச்சனை மத்தியில நன்றி சொல்றார். நீங்க பிரச்சனை வந்துச்சுன்னா நான் என்ன செய்யறது இல்லைங்க, வாயிலே வராது, ஜெபமே வராது, பாட்டு வராது, வேத வாசிக்க மாட்டோம். ஆனா தானியேல் பண்ணுங்க, அவன் சிறையிருப்பில் இருக்கிறாரு. ஆனால் என்ன செய்யலைங்க, அவரு அதை பத்தி கவலையப்படுது. எப்பவுமே ஆண்டவருக்கு நன்றி சொன்னார். அதுக்கு முந்தின ஒரு ஒருத்தர் பார்த்தா நாம சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ, அவங்க 3 பேர், அவங்களுக்கு பத்தி நமக்கு தெரியும். அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு பொற்சிலையை வளர்ந்து சொல்லி சொல்றாங்க நேபுகாத்நேச்சர். இவங்க வணங்க முடியாதுங்கிறாங்க, தூக்கி போடுங்கிறாங்க. தூக்கி போடுங்க. என்னாச்சுங்க, தூக்கி போடும்போது உள்ள 3 பேர்த்த போட்டா 4 பேர் இருக்கிறாங்க. ராஜா கூட டென்ஷன், ஏன்னா 3 பேருக்கு 4 பேர் சொல்லி பார்க்கும்போது ஆண்டவரே இறங்கி வந்துட்டாரா, வெளியே வாங்க கூட்டிக்கிறாங்கன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, யார் அவங்க பழி போட்டாங்களோ உள்ள தூக்கி போட்டாங்க. அப்ப அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்கள் பாருங்க 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனாகிய தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய அக்கினி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். யோசிச்சு பாருங்க, விடுவிப்பார் ஆண்டவர். நம்பிக்கை இருக்குது அவனுக்கு. ஆனா என்ன செய்யலாம், அப்படியே பாருங்க, விடுவியாக்காமல் போனாலும் நாங்கள் உங்களுடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை புரிந்துகொள்ளும் என்று சொல்லி ராஜாவுக்கு யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், நீங்க தெரிஞ்சிருக்க கடவுது அப்படிங்கிறார். இந்த வார்த்தை பாருங்க, உனக்கு தெரிஞ்சிருக்க கடவுதுங்கிறார். இந்த இடத்துல பாருங்க, அவன் நன்றி சொல்றாரு. ஆண்டவன் நன்றி சொல்லி மகிமைப்படுத்துறாரு. இப்போ நீங்களும் நானும் இந்த பிரச்சனை நம்ம என்ன செய்யறது வச்சு பாருங்க. பிரச்சனை நம்ம என்ன செய்யணும், கோவப்படுறோம், வார்த்தைகளை மிஸ் பண்றோம், என்னமா பண்றோம். ஆனா இவங்க ஆண்டவர்கள் இருக்கிறாங்க. இப்ப நீங்களும் நானும் எப்படி இருக்கு வச்சு பாருங்க. 3வது ஒருத்தர் பார்க்குறது யோனாவோட வாழ்க்கை எடுத்து பாத்தீங்கன்னா, யோனா பாருங்க மீன் வயிற்றுக்குள் இருக்கிறாரு. மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிற போது அவர் சொல்ற பாட்டு பாருங்க, 2ஆம் 6ஆம் வசனம், பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தம் இறங்கினேன், பூமியின் தாழ்பால் என்னென்றைக்கும் என்னை அடைக்கிறது. ஆனாலும் என் தேவனாய கர்த்தராகிய நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்து இருக்கிறார். நம்பிக்கை விசுவாசம் சொல்றாரு பாருங்க. தப்பு, ஆனால் என் ஆத்துமா என்னை தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன், அப்பொழுது விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்தில் கொண்டிருந்தது. 9ஆம் வசனம், நானோம்பினில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனைகளை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருன்னு சொல்றாரு. இந்த இடத்துல பாருங்க, வயிற்றுக்குள்ள ஒரு டிஃப்ரெண்டான என்வாயன்மெண்ட்ல இருக்கிறாரு, கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறாரு. பாத்தீங்கன்னா பாசி உள்ள கூட்ட நெருங்கிச்சு. 5ஆம் வசனத்துல ஆலயத்தை சூழ்ந்தது, எல்லாம் நடந்தது. ஆனால் என்ன செய்யறாருங்க, நான் கர்த்தருக்கு துதி செலுத்துவேங்க. அல்லேலூயா. நீங்களும் நானும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அப்ப செய்யும் போது ஆண்டவர் என்ன செய்யறாருங்க, உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறார். பார்த்தீங்க உடனே பாருங்க 10ஆம் வசனம், கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி போட்டது. இந்த 2021ஆம் ஆண்டிலே இந்த ஸ்தோத்திர பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்க அழைக்கப்படுகிறோம். முதலாவது இஸ்ரவேல் மக்கள் அந்த சந்தோஷத்தை பார்த்த பின்னாலதான், ரெட்சியை கிராஸ் பண்ண பின்னால நன்றி சொன்னாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா யோசபாத் ராஜா பிரச்சனை வந்த உடனேயே ஆண்டவர் நோக்கி பார்த்தாரு. 3வது மக்கள் பார்த்தீங்கன்னா பிரச்சனையில் இருக்கும் போதே ஆண்டவர் நோக்கி பார்த்து நன்றி பலிகளை ஏறெடுக்கிறாங்க. நீங்களும் நானும் இந்த 3 சூழ்நிலை வந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும் நன்றியுள்ளவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்ம என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நம்மளுக்கு கொடுக்கிற காணிக்கை அவர் அங்கே தள்ளுல, ஆனா உள்ளத்தை பார்க்கிறாரு. நன்றியுள்ளத்தோடு பையன் கொடுக்குறாங்க, நன்றியத்தோடு அதை பொண்ணு கொடுக்குதா, நன்றி ஐயா கொடுக்குறாங்க, அம்மா கொடுக்குறாங்கன்னு சொல்லி உள்ளத்தை பார்க்கிறாரு. அப்ப நீங்களும் நானும் நன்றி நன்றி நன்றின்னு சொல்லி கொடுக்கிற சின்ன பொருளா இருந்தாலும் சரி, சின்ன காணிக்கை இருந்தாலும் தேவன் அங்கீகரிக்க ஆயத்தமா இருக்கிறார். நன்றி சொல்றோமா யோசிச்சு பாருங்க. முறுமுறுக்கிறோமா, நன்றி சொல்றோமா, சந்தோஷப்படுறோமா, துதித்து பாடுறோமா, இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இல்ல என்ன ஆண்டவர் எனக்கு எவ்வளவு கஷ்டம், என்ன ஆண்டவர் சொல்லி ஆண்டவர் பார்த்து ஏன் கேள்விப்பட்டு இருக்கிறோமா. அது இல்லாம யோசபாத்தை போல எங்க கண்களுமே நோக்கி இருக்கு, நீங்க என்ன செய்வீங்களோ செய்யுங்கன்னு சொல்லி அவரிடத்துல கட்டுறோமா. யோசிச்சு பாருங்க. ஏன்னா துதிப்பதும் நன்றி சொல்வதும் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது, தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. நீங்களும் நானும் செய்ய வேண்டியதுன்னா, எப்பொழுதும் எதற்காகவும் நாம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும். பிதாவாகிய தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். இப்படி செய்வோம் என்றால் நிச்சயமாகவே இந்த ஆண்டினுடைய இந்த சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம் தொடர்ந்து நமக்கு இருக்கும். இந்த உலக வாழ்க்கை மாற்றமல்ல, நித்தியமாய் நம்ம வாழ
உங்களை இனியும் ஆண்டவர் அழைக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஒப்பு கொடுக்கலாமா? இனிமேல் ஆண்டவரே, நான் எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, தானியேல் போல ஒரு சூழ்நிலை, சாத்ராக் மேசாக் போல ஒரு சூழ்நிலை, யோனா போல ஒரு சூழ்நிலை வந்தாலும் நான் உண்மை விட்டு விலக மாட்டேன். உமக்கு நான் நன்றி சொல்லுவேன், உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்பேன். நிச்சயமாகவே நான் உங்களுடைய பிள்ளையை வாழ்க்கை கொடுக்கலாமா? நீங்க செஞ்சு பாருங்க. நிச்சயமாகவே ஒரு சமாதானம் உண்டு, ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அது நித்தியமான சந்தோஷமா இருக்கும். நம்ம மாத்திரமல்ல, நம்ம குடும்பம் மாத்திரமல்ல, நம்ம சபை மாத்திரமல்ல, நம்முடைய எல்லா மக்களும் ஆண்டவர் பிள்ளைகளாய் மாறி பரலோகத்தின் பிள்ளைகளாய் மாற உங்களை அணி முன் குறித்திருக்கிறார். அதற்காகத்தானே அந்த வருடத்தில் அவனை கூட்டி கொடுத்திருக்கிறார். இதை சுதந்திரித்துக் கொள்ள தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. தலையை தாழ்த்தி நாம் செல்விப்போம். அன்பு தகப்பனே, எங்களோடு பேசி இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரின் பல சூழ்நிலைகள் எங்களுக்கு வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும் நன்றியுள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு கற்றுத்தாருங்க. ஆண்டவரே, யோனா சொன்னது போல, ஆண்டவரே, ஆழியை சூழ்ந்தது, பாசிகள் நீ விட்டது, ஆனாலும் அந்த பிராணனை அழிவுக்கு காத்ததற்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி சொன்ன உடனே ஆண்டவர் என்ன செய்யறாருங்க? அவருக்கு விடுதலை கொடுக்கிறார். நீங்களும் நானும் பிரச்சனையில் இருக்கும்போது ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்கறது காட்டுறோம். ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாருங்க, ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க, நன்றி பலியில் செய்து பாருங்க. நிச்சயமாகவே தேவன் உங்களை என்னை ஆசீர்வதிப்பார். நீங்க கொடுக்கிற பொருளை அல்ல, உங்க உள்ளத்தை பார்க்கிற தேவன் உங்க உள்ளத்தை பார்க்கிறார். உங்க நன்றி இருக்குதான்னு பார்க்கிறாரு. இன்னைக்கு அப்படி இல்லைன்னா ஒப்பு கொடுத்த ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி, இந்த உயிரை கொடுத்ததுக்கு நன்றி, இந்த மூச்சு கொடுத்ததுக்கு நன்றி, இந்த பலத்தை கொடுத்ததுக்கு நன்றி, வேலைக்கு நன்றி, காலுக்கு நன்றி, ஆண்டவரே இந்த வீட்டுக்கு நன்றி, குழந்தைக்கு நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி நன்றின்னு சொல்லி அவரை மகிமைப்படுத்தும். தேவன் மகிமையாய் எதிர்பார்க்கிறார், தேவனா இருக்கிறார். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த உள்ளத்தோடு எங்களோடு பேசியதற்காக நன்றி அப்பா. அப்பிரோஜனமான ஊழியக்காரன் ஊழியத்தை மாத்திரம் நிறைவேற்றிருக்கிற துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். நீங்க பெருகணும், நீங்க மகிமை அடையணும். எங்களுக்காக பாடுபட்டு மறித்து உயிர்த்த இயேசு மகாராஜா மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நம்முடைய வருகை தந்து நம்முடைய அழைப்பை ஏற்று அவனுடைய சிறப்பான செய்தியை வழங்கிய நம்முடைய KTCSI பொறியியல் முதல்வர் ஐயாவுக்கு திருச்சபையின் சார்பாக, கமிட்டி அமைப்பின் சார்பாக நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடவுள் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய பணிகளையும் ஆஸ்வதிப்பாராக. இரண்டாவதாக, அன்புக்குரியவர்களே, நாம் தோற்ற பண்டிகை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஒருவேளை இது காணொலி ஆதனையாக இருப்பதனாலே காணிக்கைகளை படைக்க நம் இயலாது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகின்றேன். அன்பான்களே, இந்த மாதம் 11, 12, 13 ஆகிய 3 தினங்களிலும் நம்முடைய ஆலயம் திறந்து வைக்கப்பட்டிருக்கும். திருச்சபை மக்கள் நீங்கள் குடும்பமாக ஆலயத்திற்கு வருகை தந்து தோத்திர காணிக்கைகளை நீங்கள் ஆலயத்திலே படைத்து ஜெபித்து பிறகு திருவிருந்தோடு நீங்கள் கடந்து செல்லலாம். ஆயவர்களும் ஆலயத்திலே இருப்பார். அதனாலே குடும்பமாக நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி அன்போடு உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு இந்த 3 நாட்களில் ஏதாவது ஒரு நேரத்தை நீங்கள் தெரிவு செய்து கொண்டு ஆலயத்திலே வந்து செபிக்கவும் காணிக்கையை படைக்கவும் திருவிருந்தோடு நீங்கள் கடந்து செல்ல அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அன்பானவர்களே, ஐயாவுடைய செய்தியிலே எனக்கு ஒரு வரி, எனக்கு ஒரு லைன் எனக்கு ரொம்ப பிடித்தது. என்னவென்றால், ஆண்டவருக்கு நாம் எவ்வளவு நன்றிகளை சொல்ல வேண்டுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு வார்த்தைகளை சொன்னார். ஆகினாலே அந்த நன்றி கொண்டாட்டை நாம் இப்பொழுது ஏறெடுக்கப் போகிறோம். ஆண்டவனுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்தில், திருச்சபையிலே செய்த நன்மைகளை ஒவ்வொன்றாக நான் வாசிப்பேன். ஆகவே நீங்கள் அந்த வாசிப்பு பிற்பாடு நன்றி ராஜா என்று சொல்லி ஆண்டவரை நாம் புகழ்ந்து நாம் பாடப் போகின்றோம். யாவரும் எழுந்திருந்து இந்த மன்றாட்டு ஜெபத்தை ஏறெடுப்போம். தேவரே, உம்முடைய அடியாளர் எங்களுக்கு செவிசாய்த்து நாங்கள் உம்மை சேவிக்கும் நாளெல்லாம் எங்களை ஆசீர்வதித்து காப்பாற்றியுள்ள கிருபை தர வேண்டும் என்று நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நீர் எங்களுக்கு செய்த வசதிகளுக்காகவும் வாய்ப்புகளுக்காகவும் அறிவியல் தொழில்நுட்பங்களுக்காகவும் வாகனங்களுக்காகவும் இன்னும் எங்களுக்கு தந்த பல்வேறு நன்மைகளுக்காகவும்
உமக்கு நாங்கள் நன்றி படைக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தேவரே, எங்களுடைய பேராசைகளில் நான் வெளியேற்றும் ஆலை கழிவுகள், தொழிற்சாலை புகைகள், நெகிழி பொருட்கள் ஆகியவற்றில் ஏற்படும் தீமைகளிலிருந்து எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. இதோ நீர் எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளும் எங்களுடைய பெற்றோர்களும் ஆஸ்வாத்தால் மகிழ்ச்சியோடு நாங்கள் வாழ்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்தவைகளை நாங்கள் காணிக்கை படைக்கிறோம் ஆண்டவரே. நன்றியுடனோடு நாங்கள் படைக்கும் இந்த காணிக்கையாக தாமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தேவரே, இன்றைக்கு உலகில் நடந்து வரும் போர்கள், குண்டுவெடிப்பு சம்பவங்கள், பூமி எதிர்ச்சிகள், வெள்ளப்பெருக்கு, வறுமை, பசி, பட்டினி, கொள்ளை நோய்கள் எல்லாவற்றிலிருந்து நீக்கி இந்த உலகை அமைதி பூங்காவாய் மாற்ற வேண்டும் என்று நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபையளித்த சர்வ வல்லமையுள்ள கடவுளே, 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவர்களை அருள் செய்வேன் என்று வாக்குறுதி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியார்களாகிய எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதலையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டு அருளும். ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவரின் கூட்டுறவும் சிநேகமே நடத்தலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நீடித்து நிலைத்திருக்கும்.